வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் தோசை தாங்க பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். இது வந்து சோளங்க, நம்ம ஊரில் வெள்ளை கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள், சிகப்பு சோளம். இதுவும் ஒரு கடையில் கிடச்சிச்சு, நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அரிசிங்க, ஒரு கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறம் சிவப்பு கவுனி அரிசி, அப்புறம் பாசி பயிறு, வரகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வந்து மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க, சிகப்பு அரிசி, கேரளா அரிசி. இப்போ நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் சாதாரண சமையலுக்கு போடுற புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன். இதே 2 கப் அளவுக்கு எல்லா பருப்பு பயிரெல்லாம் நம்ம வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் அதே 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும், அதுதான் கணக்கு. இப்போ நான் 2 கப் அரிசிக்கு கொஞ்சமாக சோளம், ஒரு கை அளவுக்கு பாசி பயிறு. இது வந்து பூங்கார்னு ஒரு அரிசிங்க, இதுவும் கடையில் கிடச்சிச்சு, ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. நீங்கள் கிடைக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். கவுனி அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இது வந்து கருப்பு கவுனி அரிசிங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி நல்லா ஒரு கை அளவுக்கு, இது ரொம்ப நல்லது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த கர்ப்பப்பை பிரச்சனை எதுவுமே வராதுங்க கவுனி அரிசி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்காது. அதுக்காக இப்போ நான் வரகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் அது கூடயே வரகு கூடயே சிறுதானியத்தில் நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய சிறுதானியம் சேர்க்காதீங்க, ஏன்னா எல்லாமே ஹீட் அப்படிங்கிறதுனால நான் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிட்டேன். புழுங்கல் வரகு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஜவ்வரிசி 2 கை அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. வயிறு, ஏன்னா எல்லாமே ஹீட்டுங்கிறதுனால வயிறு வலிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். இப்போ இது மட்டை அரிசி ஒரு கை அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது வந்து கேரளா அரிசின்னு சொல்லுவாங்கங்க. இது சிகப்பு கவுனி அரிசி. நான் 2 அரிசியுமே சேர்த்துருக்கேன். சோப்பு கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி ரெண்டுமே சேர்த்துருக்கேங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் இப்போ அதில் குமிச்சு வைக்கிற மாதிரி உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான். இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா அலசிட்டு நீங்கள் அப்புறம் ஊற வச்சுட்டு அலசாதீங்க, ஏன்னா அதில் உள்ள சத்து ஃபுல்லாக போயிடும். இப்போ 3 தடவை அலசிட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி நல்லா சிகப்பு கலரில் ஆயிரும். அந்த தண்ணியவே யூஸ் பண்ணி நம்ம ஆட்டிக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால தான் இப்போ ஒரு 3 டைம் அலசிக்கோங்க. அலசிட்டு அதை ஊற வச்சுக்கலாம். இந்த சிவப்பு கவுனி அரிசியும் கருப்பு கவுனி அரிசியும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கோங்க. மாதத்துக்கு 1 டைம் 2 டைம் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த பிசிஓடி ப்ராப்ளமே இருக்காது. பீரியட்ஸ் ரெகுலராக ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிஜமாகவே உண்மையாகவே அதே மாதிரி நடக்குங்க. மாதம் கரெக்டாகிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா அரிசி ஊறிடுச்சு. இதை எடுத்து ஒன்றா நசுக்கி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நசுங்கிருச்சுன்னா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். கவுனி அரிசி அந்த மாதிரி அமைக்க பாருங்கள். ஊறிடுச்சுன்னா விட்டுருங்க. இல்லை இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் வரும். நான் ஓவர் நைட்டு ஊற வச்சேங்க. நைட்டு ஊற வச்சு காலையில் ஆட்டிக்கிட்டேன். இதை ஆல்ரெடி இட்லி ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் இதை போட்டு நான் ஆட்டிக்கிட்டேன். நீங்கள் இதை ஆட்டினதுக்கப்புறம் இட்லிக்கு ஏதாவது ஆட்டாதீங்க, ஏன்னா பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால கெட்டு போயிடும். அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன ஆட்டணுமோ ஆட்டிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக இதை ஆட்டிக்கோங்க. நான் இப்போ இதை நல்லா ஆட்டிட்டேன். ஆட்டி ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை இட்லிக்கு ஆட்டினோடனே ஒரு நாள் நைட்டு வச்சிடுற மாதிரி புளிக்க வைக்காதீங்க, ஏன்னா நம்ம பயிறு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் இதை ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேவையானப்போ எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சு, தேவையான கொஞ்சம் மாவை எடுத்து இந்த மாதிரி வெளியில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருங்க. வச்சுட்டு அப்புறம் அதை யூஸ் பண்ணுங்கள். இதை வெறுமனாக சாப்பிட வேண்டான்னு நான் கொஞ்சமாக பட்டை வத்தல், சீரகம், தேங்காய் 3 வச்சுருக்கேன். இது 3ஐயும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மாவு ஆட்டுறப்பயே சேர்த்துக்கிட்டிங்கன்னா மாவு கெட்டு போயிடும் சீக்கிரம். தேவையானப்போ மட்டும் ஆட்டி எடுத்துக்கோங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அடை தோசைக்கு போடுற மாதிரி. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வேணும்னா நான் வெறும் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை மட்டும் தாளித்து கொட்டினேன். நீங்கள் தேவைன்னா வெங்காயம் இருந்துச்சுன்னா, சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் இது கூட தாளித்து கொட்டிக்கலாம். உங்கள்கிட்ட அது மாதிரி கீரை ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் இது கூட வதக்கி லேசாக போட்டுக்கலாம். என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அந்த சமயத்துக்கு அதை போட்டுக்கோங்க. ஒன்றுமே இல்லாட்டினா பரவாயில்ல. நான் இப்போ எப்படி எம்டியாக கலந்து வச்சுருக்கணும், இதை இப்படி கூட சுடலாங்க. இதுவும் நல்லாயிருக்கும். ஏதாவது சட்னி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இல்லாததுக்கு இப்படி இதிலே எல்லாம் கலந்து போட்டிங்கன்னா இதுக்கு எதுவுமே சைடிஷ்ட் எதுவும் தேவையே இல்லை, இப்படி சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் இப்போ நான் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை மட்டும் தாளித்து கொட்டினேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு தோசை கல்லை காய வச்சு கல் சூடானவுடனே தோசை ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ ஊற்றிக்கலாம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். தோசை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் சுட வைங்க, ஏன்னா எல்லாம் அரிசியெல்லாம் கொஞ்சம் ஹெவியானது. இதை நைட்டு சாப்பிடாதீங்க, காலையில் சாப்பிடுங்க. காலையில் சாப்பிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் சாப்பிட்டதுக்கு சமம்.
நீங்கள் கண்ட ப்ரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நைட்டு ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறேன்னா, செரிக்காது. நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 6:30 7க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதனால் மித்தப்படி சூப்பராக இருக்குங்க. இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்க பெண்கள் இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். அந்த பிசிஓடி ப்ராப்ளமே இல்லாமல் ஆயிரும். ரெகுலராக எடுத்துக்கோங்க, மாதம் மாதம் எடுத்துக்கோங்க. இந்த சிவப்பு கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி ரெண்டுமே அப்படி தான். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்க அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.